மாற்றம் ஒன்றே மாறாதது நம் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளும் பதில்களும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ மாற்றம் வந்து வேணும் வேணும்னு சொன்னீங்க, கடைசியில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. அது சிஎஸ்கே தோனியாக இருந்தாலும் சரி, விசில் அடித்து இல்லை நம்ம தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க அவருக்காக இருந்தாலும் சரி, ஸோ தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து விசில் சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ மாற்றம் வேணும் வேணும்னு சொன்னீங்க, அந்த 5 வருஷம் கழித்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. சரி, ஓகே. என்ன மாற்றம் வந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய படிப்பை படித்து நம்மளுடைய வேலைக்கு நம்ம தான் போய் ஆகணும். ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஸோ நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறுன்ற மாதிரி நிலைமை வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம படித்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் தான் நம்ம சொந்த காலம் நம்ம நிற்க முடியும். ஸோ எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க இது பண்ணுவாங்க, அவங்க அதை செஞ்சுருவாங்க, இவங்க நல்லது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி வந்து எதுவும் நம்பிட்டு இருக்காமல் உங்களுடைய கோலை என்னமோ அதை செட் பண்ணி படித்து நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போங்க. அதுதான் நம்மளுடைய லட்சியம், நம்ம இலக்கும் கூட. ஸோ இப்போ என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து 2025க்கான ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட் அலோகேஷன் விட்டுருந்தாங்க ஏப்ரல் மந்தில், ஒரு 1 மந்த் பிஃபோராக. ஸோ அது முடிஞ்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட் அலோகேஷன் செலக்ட் ஆனவங்க வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் மூலமாக ஸோ அவங்க கேட்ட போஸ்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைனா அவங்க வந்து ரொட்டேஷனல் பண்ணுறாங்க, வேறு போஸ்ட்டுக்கு வந்து ரீபோஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு போஸ்ட்டுக்கு வந்து வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் வந்து அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம்லேயே வந்து அவங்க அறிவிச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து எஸ்எஸ்சியே வந்து டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பியர் ஆனவங்க எவ்வளோ, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து இவ்வளோ போஸ்ட்டுக்கு வந்து டிசைர் தெரிவித்தவங்க, ஆப் பண்ணவங்க அப்படின்றவங்க கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டென்டேட் அலோகேஷனில் ஆப்சென்ட் ஆனவங்க லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்சியில் அந்த ஆப்சென்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து வந்து நான் இந்த போஸ்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அந்த ஸ்லைடிங் மெக்கானிசமில் வந்து அவங்களுடைய டிசைர் தெரிவிச்சிருப்பாங்களா, ஸோ அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வேக்கன்சின்றது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஆப்சென்டீஸ் ஆனவங்க அவங்களுடைய ஆதார் அந்த பயோமெட்ரிக்லாம் வச்சு அந்த ஸ்லைடிங் ப்ராசஸில் அப்பியர் ஆகாதவங்க கண்டிப்பாக ஆப்சென்ட் தான், அவங்க ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் செலெக்ஷனில் வரமாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபைனலு. ஸோ இதில் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது என்ன ரேங்க்னு சொல்லிட்டு அதிலே வரும். ஸோ அதில் பார்த்து நீங்கள் அந்த டிசைர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் டோசியஸ்லாம் வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கீங்களோ வந்து அவங்களே வந்து உங்களுக்கு டோசியஸ் வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபர்தர் ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மெயிலும் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி வெப்சைட்டை வந்து ஃபர்தராக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 1 வீக் இல்லை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியாது. இதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி வெப்சைட்லேயும் வரும். இப்போ அது இல்லாத வந்து உங்களுக்கு மெயிலையும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதில் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்லையும் வந்து அப்பப்போ செக் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்குன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சியினுடைய பார்ட் வந்து ஓவர். எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, டயர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டயர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட் விட்டுரும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க இதுக்கப்புறம் இருக்க எல்லா ஜாப்புமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலுமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து டச் வச்சுட்டே இருங்க. அதே மாதிரி உங்கள் மெயிலும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபைனல் ரிசல்ட் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன், என்னோட ஆர்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த பொசிஷன் வந்திருக்கீங்க, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாராலும் அச்சீவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் இந்த இவ்வளோ பெரிய டஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாமல் இப்போ வந்து நியூ மெக்கானிசம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லைடிங் மெக்கானிசம் போன வாட்டி வரை இல்லாமல் நிறைய நியூ ப்ரொசீஜர், நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாத இப்போ எக்ஸாம் ஏஜென்ட்ஸ் வேறு எடுக்யூட்டிவ் வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து ப்ரொமோஷனோ இல்லை அதுக்கு மேற்கொண்டு என்ன இது பண்ணணுமோ அது உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வருஷம் வந்து மறுபடியும் வந்து எஸ்எஸ்சி வந்து 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் 1 or 2 மந்த்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போலேருந்தே. ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்மி அசிஸ்டண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து மே லாஸ்ட் வீக் இல்லைனா மே 2nd வீக்
கண்டிப்பாக வந்து மே மந்தில் வந்துடும். ஸோ அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 7 வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து வரல. ஸோ எழுதுனவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். மேல கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி எஸ்பிஐ ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் வரும். எஸ்பிஐ பிஓ அப்புறம் கிளர்க்கு வரும். ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி வரும். ஸோ வந்து கண்டினியூஸாக அந்த எக்ஸாம் ஷெடியூல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி கேஆர் லாஜிக்ஸில் எலைட் பாஸ் வந்து ஃப்ரீயாக எலைட் பாஸ் வந்து 1 இயர்க்கான கோர்ஸ் பேக்கேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் மேஜிக்ன்ற புக் வந்து கணீஷ் அண்ணா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு அவங்க சேனல்லே வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து அதை பை பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மேஜிக் புக் வந்து இப்போ எல்லாமே வந்து அப்டேட்டடாக இருக்குது அதில். ஸோ நிறைய வந்து சொல்யூஷன்ஸு, நிறைய வந்து ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடுறது ஆப்டிடியூடில் அப்படின்ற மாதிரி எல்லா ப்ரொசீஜருமே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாத இப்போ புதுசாக வந்த இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பழைய எடிஷனுக்கும் புது எடிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால் புதுசாக வந்திருக்கிற இப்போ எடிஷனில் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் இன்சஃபிஷியன்ட் டேட்டா, அப்புறம் டிஐஇ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த புக்கை வாங்காதவங்க நீங்கள் உடனடியாக வந்து இந்த கேஆர் லாஜிக் வெப்சைட்டில் போய்ட்டு கணீஷ் மேக்ஸ் மேஜிக் புக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஒன்லி வந்து லிமிட்டட் புக்ஸ் தான் இருக்குது. லோயஸ்ட் ப்ரைஸ் தான். உடனே வந்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் சார்ஜஸும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. கொரியர் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஃப்ரீ. ஒன்லி புக்கு காஸ்ட் மட்டும்தான். ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த புக் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருக்கணும். ஈவன் பேங்காக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் உண்மையில் அந்த புக்கு வந்து நான்லாம் வந்து அந்த புக்கில் படித்து தான் வந்து எஸ்எஸ்சியும் கிளியர் பண்ணேன், பேங்கிங்கும் கிளியர் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து அந்த புக்ஸை வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை டெலகிராம் ஐடி இல்லை வந்து என்னோடய பர்சனல் சாட்டு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்கலாம். இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் கேட்டாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து எலைட் பாஸ் எப்படி வாங்குறது, அப்புறம் கணீஷ் கேஆர் லாஜிக்ஸ் கோர்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்லாம் கேட்டீங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டயர் 1 வந்து கிளியர் பண்ணால் தான் டயர் 2 போக முடியும். டயர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கும். கிரிட்டிக்கல் ரீசனிங் இல்லாமல் நார்மல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சியில். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான் வரும். அந்த ஜென்ரல்லே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது இல்லாத வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஜென்ரல் நாலேஜ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேஸ்ட்டாக வந்து கடல் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் டயர் 1லேயும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும், டயர் 2லேயும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற காம்படிஷனில். இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ எதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, எதில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் தான் மோஸ்ட்லி நிறைய கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி கண்டென்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்சி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து எதில் வந்து படிக்க மாட்டாங்க, எது படிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி யாரும் லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்காமல் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அவங்க அதுலேருந்தே தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்சி 2025 டயர் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இருந்தது. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி அதில் தான் இருந்தது. அந்த முகலாயர்ஸு, அப்புறம் வந்து இந்த சிவில் வார் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் யார் யார் எந்த பீரியடில் வந்து இதை ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அப்புறம் இந்த மானுமெண்ட் வந்து எங்கே இருக்குது, அப்புறம் இந்த மானுமெண்ட் வந்து எந்த இயரில் கட்டினாங்க, எந்த பீரியடு, அப்படி மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது இப்போ ப்ரிலிம்ஸில். அப்படின்னா 15 கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட் அதிலே நீங்கள் 15 எடுத்துடலாம். ஹிஸ்ட்ரி ஒரு பார்ட் படித்தாலே போதும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி, சயின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் அதுலேருந்து வந்து ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் எதிர்பார்க்க முடியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமனாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ என்ன நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுனா இது வந்து ஒரு சேலஞ்சிங் பார்ட், ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த இருக்கும் எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ் படிச்சுருவாங்க, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி எல்லாமே படிச்சுட்டு எல்லாமே அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எதில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 2 to 3 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாங்க. அதில் தான் வந்து கட் ஆஃப் அது எகிருமே. ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிசைடிங் ஃபேக்டரில் தான் இருக்குது. ஸோ மற்றது வந்து நீங்கள் காமனாக எல்லாமே படிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டயர் 2ல் பொறுத்த இருக்கும் மேக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்பெடட் ஃபிகர்ஸ், மைண்ட் ஃபிகர்ஸு, அப்புறம் இந்த இதுவும் இல்லை இந்த மிரர் இமேஜு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் சீரீஸு, அப்புறம் ஜம்பிள்டு வேர்ட்ஸ், ஜம்பிள்டு ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய. அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த பேரு. ஸோ இது வந்து இந்த லாஜிக்கில் இருக்குது, இந்த லாஜிக் வந்து இப்படி. இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து எஸ்சியில் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன் வந்து இதுதான்.
ஸோ இது இந்த லாஜிக்னா சிமிலராக வந்து இந்த பேட்டர்ன் வந்து எந்த லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து சியோட லாஜிக்னா அப்போ இ வந்து எதோட லாஜிக்கு. ஸோ அதுக்கு ஒரு லாஜிக் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கேட்டுக்கிற கொஷினுக்கு வந்து எந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறைய, அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் வந்து நிறைய போட்டு பார்க்கணும். மார்க் டெஸ்ட் நிறைய போட்டிங்கன்னா தான் அதில் எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வருது எஸ்எஸ்சியில், ஸோ எந்த லெவலில் நம்ம இருக்கோன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதே கான்செப்ட் தான். எஸ்எஸ்சியில் வந்து அடிஷ்னலாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் படிப்பாங்க. பட் பேங்கிங் படிக்கிறவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிக்கணும். பட் அது அடிஷ்னலாக வந்து என்ன படிக்கணும்னா பேங்கிங் நாலேஜ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது எஸ்எஸ்சி கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஈஸி மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டியில் இருந்தாலும் அந்த ரோல் ப்ளே ஆகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். பட் மெயின்ஸில் வந்து அதுதான் வந்து பேங்க்கை பொறுத்தவரைக்கும் டிசைடிங் ஃபேக்டர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா 3 பார்ட் தான். எந்த பேசிக் இது வந்தாலும், எந்த ஐபிபிஎஸ் வந்தாலும் சரி, ஆர்ஆர்பிக்கு வந்து இங்கிலீஷும் கிடையாது ப்ரிலிம்ஸில். ஒன்லி வந்து உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட் மட்டும் தான். அதுவே வந்து 40 மார்க்ஸு. இப்போ அதுவும் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்னும் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐபிபிஎஸ் வந்து அப்பப்போ வந்து பேட்டர்ன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோட டெலகிராம்லேயும் இதுலேயும் நீங்கள் பின் பண்ணி கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.